அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஓம் காளி ஜெய் காளி இந்த படம் வெப்சீரிஸ் விட்டுருக்குறாங்க. இந்த வெப்சீரிஸ் 5 எபிசோடாக விட்டுருக்காங்க. அந்த 5 எபிசோட ஸ்டோரியை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓம் காளி ஜெய் காளி இதில் விமல் தான் இந்த படத்தில் ஹீரோவாக இருக்கிறாரு. அவர் கூட ஃப்ரெண்டாக விஜய் டிவி புகழ் நடிச்சிருக்காரு. அப்புறம் கஞ்சா கருப்பு இவங்க எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, இது முழுக்க தூத்துக்குடி மாவட்டம் தசரா முத்தாராமன் கோயிலில் எடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிறப்பான படம் தான் சொல்ல முடியும். இந்த வெப்சீரிஸ் முதல்ல ஸ்டார்டிங்கில் காமிக்கல. ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு மாசமாக இருக்குது. அவரும் அவங்க ஹஸ்பண்டும் வந்துக்கிட்டு இருக்காங்க பஸ்ஸில். அப்போ என்ன பார்த்து அவங்கள கொல்றதுக்காண்டி ஒரு கும்பல் வர்றாங்க. வந்தவொடனே அந்த பொண்ணை இறங்கி அவர் ஹஸ்பண்ட் நீ போமா தப்பிச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் இவங்களும் தப்பிச்சு போகிறாங்க. போகிறப்போ இவங்க அவங்க ஹஸ்பண்டை பிடிச்சி அடிச்சு அந்த இடத்துல அருவாட்டை வெட்டி கொன்றுவாங்க. இப்படி கொன்று அங்கேயே எரிச்சிருவாங்க. எரிச்சவொடனே இந்த பொண்ணை எங்கே அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு நிறமாத கற்பனையாக அங்கேருந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடி போயிட்டு அங்கே ஒரு பெரிய கிணறு இருக்கும். அந்த கிணத்துக்குள்ளே போயிட்டு தெரியாமல் போய் விழுந்துடும். இப்படி விழுந்தவொடனே இவங்க எல்லாம் எங்கேன்னு தேடிக்கிட்டு கடைசியில் காணாமல் போயிடும். இந்த கட்டத்தில் அந்த டைம் பார்த்து அங்கே முத்தாரம்மன் வேஷம் போடுற மாதிரி அங்கே உள்ள எல்லாருமே சாமி வேஷம், விமல், புகழ், கஞ்சா கருப்பு இங்கே எல்லாமே சாமி வேஷம் போட்டுக்கிட்டு அங்கேருந்து இத்தனை கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிணத்து பக்கத்தில் பிடாரியை கூட்டு போனால் தான் நம்ம இதாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்படி பிடாரியை கூட்டு போனால் ஒருத்தன் உயிர் போகணும் அப்படிம்பாங்க. அந்த உயிர் யாருன்னா விமலோட உயிர் போனால் தான் அந்த பிடாரி வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு விமலுக்கும் சாமி வரும். இது வரைக்கும் இந்த படத்தில் சாமி நார்மலாக ஆடுற மாதிரி இருக்காது. உண்மையாகவே சாமி அருள் வந்தால் அந்த ஆளுங்க எப்படி ஆடுவாங்களோ அதே மாதிரி விமல் நடிப்பு, புகழ் நடிப்பு, கஞ்சா கருப்பு நடிப்பு அந்தளவுக்கு வேறு லெவலில் அமைச்சிருப்பாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவங்க சாமி ஆடி அவங்கள அப்படியே தூக்கி கிணத்துக்குள்ளே இறக்கிடுவாங்க. இறக்கணுன்னையும் திருப்பி ரிட்டர்ன் வரையில் அந்த விமல் என்ன பண்ணுவார்னா, கூடவே அந்த மாசமாக இருக்கிற அந்த பொண்ணையை தூக்கிட்டு அப்படியே வருவார். அவங்க தலைமுடியெல்லாம் விரித்து போட்டு அப்படியே கிடப்பாங்க. பிடாரி தாண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பிடாரியும் விமல் சாமி ஆடுவார்ல அவரையும் தூக்கிட்டு அப்படியே தேரில் அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி வந்துக்கிட்டு இருக்கையில் அடுத்து அந்த கட்டத்தை முடிச்சுட்டு சில நாட்கள் சில மாதம் கழித்து காமிப்பாங்க. அப்போன்னு பார்த்து விமல் ஒரு பொண்ணை காதலிப்பார். ஆனால் அந்த பொண்ணை காதல் சொல்ல வேண்டாம் அப்படி சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பார். ஆனால் அந்த பொண்ணு விமலை காதலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாத்துக்குமே நடக்கும். தசரா இத்தனை நாளுக்குள்ளே நடக்க போகுது அப்படின்னுக்காண்டி திருவிழாவுக்கு மைக் செட்டு, ரேடியா எல்லாமே அந்த பொண்ணு தான் போட்டுக்கிட்டு இருக்கும். இந்த கட்டத்தில் விமலை சும்மா நான் என் பொண்ணை கட்டி கொடுக்கேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு குண்டா ஒரு அக்கா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பக்கத்தில் உள்ள பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க இல்லை ஒரு பிள்ளை என்ன பண்ணணும்னா அவங்க லவ்வர்கிட்ட போட்டு கொடுத்துரும். இந்த மாதிரி உன்னை ஆளை ஒருத்தன் கற்பனை போகிறான் அப்படிம்பாங்க. இதில் முழுக்க நம்ம நாகர்கோவில், மார்த்தாண்டம் இந்த மாதிரி பாசைங்க இருக்கும்ல, அந்த மாதிரி திருநெல்வேலி எல்லா பாசையுமே கலந்து அந்தளவுக்கு மொழிகள், பேச்சு திறமை எல்லாமே அருமையாக சூப்பராக கொடுத்துருப்பாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆளுங்கள்லேருந்து எல்லாருமே சூப்பராக பேசுவாங்க. எல்லாமே திருநெல்வேலி பாசை, நாகர்கோவில் பாசை மாதிரி எல்லாமே சூப்பராக பேசுவாங்க. சரி, இப்படி இருக்கையில் அந்த பொண்ணு போட்டு கொடுத்தவொடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, அங்கேருந்து மைக் செட் ஏட்டு கரெக்டாக அங்கே கொண்டு அந்த பொம்பளை சொன்னாங்களே உன் பொண்ணை தரேன்னு சொன்னியா அப்படின்ட்டு அவங்ககிட்ட பக்கத்தில் மைக்கை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி என் ஆளை யாரும் தொடக்கூடாது அப்படி சொன்னீங்களா, அப்படி தான் இப்படி தான் சொல்லிட்டு பஜார் மாதிரி நல்லா அது கத்தி விட்டுரும். அப்படி கத்துனோடனே என்ன பாசம் வச்சுருக்கா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிக்கிருப்பாங்க. பேசுகிறவொடனே அடுத்து விமல் வருவார். வந்தவொடனே ஏன் நீ இப்படி பண்ண, எதுக்கு நீ அந்த அக்கா வீட்டு முன்னாடி மைக் சவுண்டு வச்சு அப்படிங்கிற, நான் ஏன் ஆளை வேறு ஆளும் கட் பண்ண நினச்சினா சும்மா விடுவானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாங்க. இப்படி சொன்னவொடனே சரிம்மா விடுமா, நான் ஒன்றை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படி சொல்லல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. இந்த கட்டத்தில் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, எல்லாமே தசராவுக்கு எந்தெந்த வேஷம் போடணும் செய்யணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மழை மேகமாக இருட்டிக்கிட்டு இருக்கும். அப்போ சொல்லுவாங்க இந்த மாதிரி தேங்காய் கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஊர் பெரியவர் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் அந்த குடும்பம் எல்லாத்தையுமே வேஷம் போடுவாங்களே அவங்களுக்கெல்லாம் ஒரு தலைமை தாங்கிற தலைவராக இருப்பார். அவர் என்ன சொல்லுவார், அந்த மாதிரி தேங்காய் கட்டுறேன்டா, இல்லைன்னா நான் கஷ்டப்பட்டு காணிக்க எல்லாமே நீங்கள் கொடுக்குற காசை வச்சுட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிம்பாங்க. தேங்காய்லாம் யாரும் கட்ட முடியாது, ஏற்கனவே எங்கள் அப்பா தேங்காய் கட்டி இதாச்சு, இப்போ நான் தேங்காய் கட்டினேன், எனக்கு இன்னுமே கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சா கருப்பு சொல்லுவார்.
இப்படி சொல்லல, இல்லைடா நீ வந்து தான் கட்டி ஆகணும் அப்படிங்கிற, நான் கட்ட மாட்டேன் போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து விமல் வந்து திடீர்னு வந்து அங்கே வந்து அப்போ வந்து திருவிழா இந்த எல்லாமே நல்லா கொட்டுக்கிட்டு அடிச்சுட்டு இருக்கும். அப்போ வந்து இவர் வந்து சாமி வரும். சாமி வந்து ஒவ்வொருத்தங்களாம் வந்து இவருக்கு வந்து அருள்வாக்கு வந்து கேட்டு அருள்வாக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பார். உனக்கு இப்போ நடக்கும். அந்த டைம் பார்த்து அந்த ஊரில் வந்து ஒரு மாதமாக இருந்து விரட்டிட்டு போனாங்களே, அந்த பொண்ணு வந்து அங்கே அந்த ஊரில் வந்து இருக்கும். பையனும் அந்த பொண்ணுக்கு வந்து 100 பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 5 வயசு இருக்கும். இப்படி வந்து பெரிய ஆளாக இருப்பாங்க. அவங்களும் இந்த ஊரில் வந்து மல்லியாங்கிற பேரில் வந்து இந்த ஊரில் வந்து அவங்களும் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. உன்னை காப்பாற்றுனா நான் காப்பாற்றுறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு விமல் சாமி வந்து அவருக்கு வந்து திருநீர் போடுவார். சரி, இப்படி கட்டம் வந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, அவங்க அண்ணன்கள் தான் வந்து இந்த மாதிரி வந்து அவங்க தங்கச்சி வந்து ஜாதி விட்டு ஜாதி வந்து திருமணம் பண்ணதுனால அவனை கொல்றதுக்காண்டி வந்து கங்கணம் கட்டி அலைவாங்க. அப்பயும் பார்த்து அவங்களுக்கு தூதுவராக இது யாருன்னா இவங்க எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி காத்தாடி கிளவி அப்படின்னு ஒரு கிளவி இருக்கும். அவரும் அவங்க வீட்டுக்காரர் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து ஒவ்வொரு தெருவாக வந்து ஒவ்வொரு ஊராக வந்து போட்டா காமிச்சு இங்கே தெரியுமா விசாரிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாத ஒரு துப்பு தொலைக்கே கிடையாது. அந்தளவுக்கு வந்து சிறப்பாக வந்து கண்டுபிடிப்பாங்க. இப்படி இருக்கையில் அவங்களுக்கு வந்து இவ்வளோ ரூபா தர்றேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து மல்லிகை வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணங்கிட்ட சொல்லிடுவாங்க. அப்போவே என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் பொண்ணை வந்து நீ கொன்று அப்படிம்பாங்க. இல்லை நாங்கள் கொல்ல மாட்டோம், நீங்கள் பார்த்துக்கோங்க, எங்களுக்கு வந்து காட்டி கொடுக்கறதான வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீ வந்து அவங்கள கொல்லணுன்னா உங்கள் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகாது, நான் பணம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பணத்து பேர் வந்து சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுவாங்க. சரி வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரை அனுப்பி வந்து அந்த பொண்ணை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. கடத்திட்டு போகிற கட்டத்தில் அங்கே வந்து ஒரு பெரிய லாரி வரும். அந்த கடத்திட்டு போனவர் இவரை வந்து அடித்த உடனே அந்த பொண்ணு வந்து எஸ்கேப் ஆகி தப்பிச்சிடும். அப்போ வந்து ஊர் மக்கள் எல்லாமே வந்து காப்பாற்றிட்டு போயிடுவாங்க. காப்பாற்றின உடனே மறுபடியும் வந்து போனை போட்டு இந்த மாதிரி காத்தாடி கிளவி என் வீட்டுக்காரர் எங்கேன்னு ஆளை காணாமே அப்படிம்பாங்க. உன் வீட்டுக்காரர் வந்து இறந்துட்டாரு. அப்போ நான் இறந்தா பரவாயில்ல, என் பொண்ணுக்கு வந்து நாளைக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், இப்போ நான் அந்த மாதிரி நிச்சயத்தை இதெல்லாம் பண்ண போகிறாங்க, நீ எனக்கு காசு கொடுத்தா தான் வந்து கல்யாணம் முடிக்க முடியும் அப்படிங்கிற, உனக்கெல்லாம் நான் தர முடியாது, நீ சொன்ன வேலை கேட்கல அப்படிங்க. இவ வந்து கஞ்சி கூத்தாடி என்னென்னமோ பண்ணி பார்க்கும். கடைசி வரைக்கும் வந்து 10 பைசா கூட கொடுக்க மாட்டாங்க. இது இதனாலே வந்து அந்த காத்தாடிகளை வந்து கோவப்பட்டுரும். அப்புறம் வந்து திடீர்னு வந்து இந்த இடத்துல தான் இவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுல, அப்போ வந்து ஒரு 10-15 ரவுடிங்கெல்லாம் வருவாங்க. ரவுடிங்கெல்லாம் வரல, இவங்க எல்லாமே வந்து தசரா கூட்டத்தில் வந்து அந்த கூட்டத்தோட கூட்டமாக வந்து நல்லா டான்ஸ் ஆடி இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்கவுங்க வேஷம் அவங்க நேத்திரம் கடற்கணக்காக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ விமல் வந்து 100 இடத்துல வந்து ஆடிக்கிட்டு இருப்பார். அப்போ என்ன பார்த்து இந்த பொண்ணை கொள்றதுக்கு ஒரு கும்பல் வரும். அப்போ வரப்போ இவங்க எல்லாத்தையுமே புகழ் என்ன பண்ணுவார்னா, அவர் உள்ளே போகுது தடுக்கிறத சொல்லிட்டு அவரே வந்து குத்திடுவாங்க. அப்புறம் வந்து அங்கே கஞ்சா கருப்பை வந்து பிடிச்சி அங்கிட்டு தள்ளி விட்டுருவாங்க. அப்புறம் விமலோட லவ்வர் இருக்கோம்ல, அவங்களையும் சேர்த்து நல்லா மண்டையில் அடித்து செஞ்சு நறுக்கணும்னு குத்தி விட்டுருவாங்க. இந்த பொண்ணையை வந்து மவுத்தில் வந்து ஏகப்பட்ட வெட்டு வந்து வெட்டிடுவாங்க. இதேமாரி இப்படிலாம் இருக்கையில் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுன்னா, கடைசியில் வந்து அவங்க பொண்ணும் இந்த பொண்ணை வந்து தப்பிச்சிடும். அவங்க வந்து கொஞ்சம் அப்புறம் வந்து புகழ் வந்து அவர் வந்து இறந்துருவார். அவர் வந்து நல்லா வந்து காப்பாற்றி இறந்து அவர் லவ்வரும் வந்து இறந்துருவாங்க. 2 பேருமே விமலோட லவ்வரும் இறந்துருவாங்க. அப்புறம் வந்து இவங்க 2 பேருமே தப்பிச்சிடுவாங்க. தப்பிச்சோடனே இவங்க தப்பிச்சது வந்து வெளியில் வந்து தெரிஞ்ச உடனே அவங்க மறுபடியும் வந்து எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருப்பாங்க. ஆனால் விமல் என்ன பண்ணுவார்னா, இவங்களை வந்து இப்போ யார் செஞ்சாங்களோ அவங்கள வந்து நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃப்ரெண்டு கஞ்சாவூரை கூப்பிட்டு இன்னும் ஒரு 2 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து கொல்லணும்னு பிளான் போடுவாங்க. அங்கே பார்த்தோன்னா ஒரு கவுன்சிலரும் அவங்க அண்ணன்மாருங்களே எல்லாம் வந்து ஒரு இதாக இருப்பாங்க. இன்னொரு அண்ணன் வந்து ஜெயிலில் இருப்பான். அவன் ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய கேஸில் வந்து மாட்டிக்கிட்டு வந்து ஜெயிலில் இருப்பான். அவன் சொல்லி தான் வந்து இங்கே எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். அவன் பெரிய வழக்கில் வந்து உள்ளே வந்திருப்பான். இவங்க சின்ன அண்ணனும் இன்னொருத்தன் வந்து ஒரு கவுன்சிலர் பதவி மாதிரி இருக்கும். அவனும் சேர்ந்து 2 பேருமே வந்து இந்த மாதிரிலாம் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து இவங்க புகழ் விமல் கஞ்சா கருப்பு இவங்க எல்லாமே போய்ட்டு கொல்ல போயில கடைசியில் இவங்க மாட்டிக்கிறாங்க. மாட்டினோடனே என்னென்னா அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வெளில வந்துடுவாங்க. அப்போ வந்து காத்தாடி கிளை வந்து இவங்களுக்கு வந்து உதவி செய்யும். நான் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன், எனக்கு வந்து இவ்வளோ ரூபா தருவீங்களா அப்படிங்கும். கண்டிப்பாக நாங்கள் தருவோம் அப்படிங்கல. சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவோன்னா, ஒரு அங்கங்கே ஃபைட்டு போடுற ஒரு நல்ல மாஸ்டர்கிட்ட போயிட்டு இந்த விமலையும் இவங்க எல்லாத்தையுமே வந்து காத்தாடி கிளை வந்து ஒப்பிச்சு இவங்களை வந்து நீங்கள் தான் வந்து நல்லா இது பார்க்கணும், அவங்களை கொல்கிற அளவுக்கு வந்து நீங்கள் தெம்ப கொடுக்கணும், நல்லா பயிற்சி எல்லாமே கற்றுக் கொடுக்கணும் அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் வந்து காத்தாடிக்காண்டி தான் நான் கற்றுக் கொடுக்குறேன், மற்ற யாருக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டரும் சொல்லுவார். அதே மாதிரி இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அது எதுன்னு சொல்லி எல்லாமே கற்றுக்குறாங்க. கற்றுக்கிட்டு கடைசியில் வந்து இவங்க எல்லாத்தையுமே வந்து எப்படியெல்லாம் இது பண்ணுறாங்க, அப்படியே வந்து போட்டு தள்ளுறது, நேச்சுரலாக வந்து லைவாக வந்து பறந்து இறந்து ஆக்ஸெல்லாம் காமிக்காமல் ஒரு மனிதன் வந்து எப்படி வந்து தன்னோட திறமையால் தன்னோட வலிமையால் எவ்வளோ பயிற்சி எடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து எப்படி வந்து அவங்களெலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அழிக்க பார்க்குறானோ அதுதான் அந்த படத்தோட கதை.
அப்படி வந்து கடைசியில் அவங்க எல்லாத்தையுமே வந்து கொன்று இது பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து வெப் சீரிஸ் வந்து இதோட முடிச்சிடுவாங்க. அப்போ உள்ள ஒரு அண்ணன் ஒருத்தர் இருப்பான்ல, அவனோட கதை தான் வந்து அடுத்த எபிசோடில் வந்து காமிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவனை காமிச்சிருப்பாங்க. படம் இதோட வந்து முடிஞ்சிடும். இதுதான் இந்த வெப் சீரிஸு. இதில் வந்து முழுக்க நேச்சுரலாக முத்தாரம்மன் வேஷம் போட்டால் எப்படி வந்து உண்மையாக வந்து சாமி ஆடுவாங்களோ அந்தளவுக்கு வந்து நமக்கே வந்து இவங்க உண்மையாக ஆடுறாங்களா சும்மா ஆடுறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ அருமையாக வந்து விமலோட நடிப்பு, புகழோட நடிப்பு, கஞ்சாகரம் நடிப்பு கூட உள்ள எத்தனை எல்லா நடிப்பும் வந்து அவ்வளோ அருமையாக வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸ் வந்து ஒரு தரமான வெப் சீரிஸ் தான் சொல்ல முடியும். இது வந்து நேச்சுரலாக அப்படியே வந்து நடித்தது, அந்த பேச்சு, அந்த ஊர் பாசை, அந்த இதெல்லாம் வந்து பேசுறதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து அந்தளவுக்கு சூப்பராக வந்து அமைஞ்சிருக்குது. இது கண்டிப்பாக நீங்கள் வீக்கெண்டில் போராடிச்சுன்னா மறக்காமல் வந்து நீங்கள் வந்து இந்த வெப் சீரிஸை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 4 கொடுக்குறேன். அந்தளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு மூவி. இது போன்ற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவை நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.